ஆன்மீகம் எனும் அபூர்வ கலையால் ஒன்றிணைந்த திரு ஆவினன்குடி ஆஸ்ட்ரோ நேயர்களே அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்கள். இதேபோல் எதிர்கால ஜோதிட கணிப்புகளை நீங்கள் தவறிடாமல் தொடர்ந்து பார்க்க வேண்டுமென்றால் கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அமர்த்தி மறக்காமல் உங்கள் திரு ஆவினன்குடி ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஆன்மீகத்தை தனது வாழ்வின் பிரிக்க முடியாத ஒரு அங்கமாக கருதி செயல்படும் என் சேனலின் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் சொல்லப்பட்டுள்ள தகவல்கள் உங்கள் வாழ்வின் திருப்பு முனையாக அமையக்கூடும். எனவே இந்த காணொளியை சற்று தவிர்க்காமல் இறுதி வரை பாருங்கள். உங்களுக்கு பயனுள்ளதாக தெரிந்தால் ஒரு லைக்கை இடுங்கள். மேலும் நமது ஆன்மீக குடும்பத்தில் இணைந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் பேராதரவை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய ராசி பலன் மற்றும் கிரக பயிற்சிகள் தகவல்கள் விரிவாக செல்வதற்கு முன்பாக வினை தீர்க்கும் வேலவனை மனதார பிரார்த்தனை செய்துவிட்டு தொடங்கலாம். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி என எந்நாளும் காக்கும் கதிர்வேலனை போற்றி. நல்லதே நடக்கும், நன்மைகள் மட்டுமே உங்களை சூழும் என்ற நேர்மறை எண்ணத்தோடு ரிஷப ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்ப்போம். ரிஷப ராசியினரின் உயரிய குணாதிசயங்கள். ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களே, நீங்கள் பொதுவாகவே பிறருக்கு நன்மைகளை செய்வதில் அலாதி பிரியம் கொண்டவர்கள். யாதும் ஊரே யாவரும் கேளு என்பதற்கு இணங்க அனைவரும் நலமுடன் வாழ வேண்டும் என்ற உயரிய சிந்தனை கொண்டவர்கள் நீங்கள். மற்றவர்களின் வாழ்வில் ஒளியேற்றுவதற்காக தன்னுடைய சொந்த சுகங்களை தேவைகளையும் கூட தியாகம் செய்ய துணிபவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். எடுத்துக்கொண்ட காரியத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வராமல் இவர்களுக்கு தூக்கம் வராது, பசியும் எடுக்காது. அந்த அளவுக்கு செயலில் தீவிரத்தன்மை கொண்டவர்கள். சமுதாயத்தில் ஒரு ஆக்கப்பூர்வமான மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கில் அல்லும் பகலும் அயராது உழைக்கும் குணம் கொண்டவர்கள் நீங்கள். சுக்கிரனின் உச்சப்பெயர்ச்சியும் ராஜயோகமும். இந்த காணொளியின் முக்கிய நோக்கம் சுக்கிர பகவானின் தற்போதைய கிரக பயிற்சியால் ரிஷப ராசியினருக்கு கிடைக்கப் போகும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பற்றி ஆராய்வதே ஆகும். சுக்கிரன் தனது உச்சநிலையை அடைந்து மந்தன் எனப்படும் சனி பகவானுடன் இணைவதால் ஏற்படப்படும் பிரம்மாண்டமான யோகங்கள் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் தனித்தனியாக எவ்விதம் அமையப் போகிறது என்பதை விரிவாக காண்போம். தொழில் ரீதியான முன்னேற்றம், குடும்ப உறவுகளில் இணக்கம், உடல் ஆரோக்கிய மேம்பாடு என உங்கள் வாழ்வின் அனைத்து அங்கங்களிலும் நிகழப்போகும் ஆச்சரியமான மாற்றங்களை இங்கே காணலாம். சுக்கிரனின் இந்த பெயர்ச்சி உங்கள் வாழ்வில் பல சுப காரியங்களில் வித்திடப் போகிறது. நாகரீகமான நடை, உடை, பாவனைகள், எல்லையற்ற அன்பு, ஒழுங்கான வாழ்க்கை மற்றும் அபரீதமான கற்பனை திறன் கொண்டவர்கள் நீங்கள். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சுக்கிரன் உச்சம் பெறுவது என்பது சாட்சாத் மகாலட்சுமியின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப் போவதை குறிக்கிறது. வரக்கூடிய ஒவ்வொரு மாத காலமும் உங்கள் வாழ்வில் பொற்காலமாக அமையப் போகிறது. தொழில் மற்றும் குடும்ப வாழ்வில் வசந்தம். ஏதாவது ஒரு துறையில் முத்திரை பதிக்க வேண்டும் என்ற லட்சியம் கொண்ட ரிஷப ராசிக்காரர்களுக்கு குருவின் வீட்டில் சனி மற்றும் சுக்கிரனின் சேர்க்கை மிகப்பெரிய பலத்தை தரப்போகிறது. ஜாதகத்தில் தசா புத்தி சாதகமாக இருப்பவர்களுக்கு இந்த மாற்றம் இரட்டிப்பு தன்மையை தரும். திருமண யோகம். நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த திருமண காரியங்கள் இப்போது கைகூடும். அழகான மற்றும் குணமான வாழ்க்கை துணை அமைப்பெறுவீர்கள். பொருளாதார உயர்வு. நகை, பணம் மற்றும் சொத்து சேர்க்கை அதிகரிக்கும். சேமிப்பு உயரும் காலம் இது. வேலை வாய்ப்பு. வேலை இல்லாமல் தவித்தவர்களுக்கு பொருத்தமான உத்தியோகம் அமையும். ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு நிச்சயம் உண்டு. வெளிநாட்டு பயணம். கல்வி அல்லது வேலை நிமித்தமாக வெளிநாடு செல்ல காத்திருப்பவர்களுக்கு விசா தொடர்பான சிக்கல்கள் நீங்க யோகம் உண்டாகும். உங்களை ஒரு காலத்தில் ஒதுக்கி வைத்த உறவினர்களும் நண்பர்களும் உங்கள் உயர்வை கண்டு இப்போது உங்களை தேடி வருவார்கள். உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் முடிவுக்கு வந்து மகிழ்ச்சி தாண்டவமாகிய போகிறது. மனத்தடையை உடைத்து முன்னேறுங்கள். நீங்கள் வாழ்வில் இன்னும் பெரிய உயரத்தை தொட முடியாமல் இருப்பதற்கு சூழ்நிலைகள் மட்டுமே காரணமல்ல, உங்கள் மனதில் இருக்கும் சில தேவையற்ற அச்சங்களும் ஒரு காரணமாகும். இந்த செயலை செய்தால் ஊர் என்ன சொல்லுமோ, அந்த வார்த்தையை பேசினால் மற்றவர்கள் தவறாக நினைப்பார்களோ என அடுத்தவர்களின் விமர்சனங்களுக்கு அஞ்சி நீங்கள் பல நல்வாய்ப்புகளை தவற விட்டு இருக்கிறீர்கள். முயற்சியின்றி வெற்றி சாத்தியமில்லை. மற்றவர்களின் தேவையற்ற பேச்சுக்களை காதில் வாங்கி கொள்ளாமல் உங்கள் இலக்கை நோக்கி மட்டும் ஓடுங்கள். பிறரை பற்றி கவலைப்படுவதை விட்டுவிட்டு சுய முன்னேற்றத்தில் கவனம் செலுத்தினால் வெற்றி உங்கள் வசமாகும். நட்சத்திர வாரியான விரிவான பலன்கள். கார்த்திகை நட்சத்திரம். ரிஷப ராசி
கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீதி, நேர்மை மற்றும் கண்ணியம் இரத்தத்திலேயே ஊறியிருக்கும். முருகப்பெருமானின் ஆதிக்கம் கொண்ட உங்களுக்கு அவரது அருள் எப்போதும் கவசமாக இருக்கும். தொழில் மற்றும் வருமானத்தில் இருந்த முட்டுக்கட்டைகள் அகலும். குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கும். உங்கள் நீண்டகால கனவு ஒவ்வொன்றாக நனவாக தொடங்கும். ரோகிணி நட்சத்திரம். அன்பிற்கும் பாசத்திற்கும் இலக்கணமான ரோகிணி நட்சத்திர அன்பர்களே, உங்கள் குடும்ப பொறுப்புகளை நீங்கள் திறம்பட கையாளுவீர்கள். வீடு, வாகனம் வாங்கும் யோகம் பிரகாசமாக உள்ளது. பூர்வீக சொத்து விவகாரங்களில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும். குழந்தை பாக்கியம் வேண்டி காத்திருப்பவர்களுக்கு அந்த பாக்கியம் கிட்டும். இளைஞர்களுக்கு அவர்களின் தகுதிக்கேற்ப சிறப்பான வேலை வாய்ப்புகள் அமையும். மிருக சீரிசன் நட்சத்திரம். தைரியம், தன்னம்பிக்கையுடனும் உங்கள் அடையாளங்கள். எதற்கும் அஞ்சாத நீங்கள் கல்வி மற்றும் தொழில் துறைகளில் அசாத்திய வெற்றிகளை பெறுவீர்கள். குறிப்பாக எலக்ட்ரிக்கல், மின்சாரம், எந்திரவியல், மெக்கானிக்கல் மற்றும் சீருடை பணியாளர்கள், அன்யூனிஃபார்ம்டு சர்வீசஸ் ஆகிய துறைகளில் இருப்பவர்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி மிகப்பெரிய பொருளாதார ஏற்றத்தை தரப்போகிறது. கிரக நிலைகளின் ஆய்வு. 2026 ஆண்டின்படி தற்போதைய கோச்சார நிலையின்படி உங்கள் ராசிக்கான கிரக நிலைகள். தனஸ்தானம் 2ஆம் இடம். குரு பகவான் செல்வ செழிப்பை அளிக்கப் போகிறார். சுகஸ்தானம் 4ஆம் இடம். கேது பகவான். பாக்கியஸ்தானம் 9ஆம் இடம். சூரியன், செவ்வாய் மற்றும் சுக்கிரன் தந்தை வழி ஆதாயம் மற்றும் அதிர்ஷ்டம் வரப்போகிறது. தொழில்ஸ்தானம் 10ஆம் இடம். புதன், சனி மற்றும் ராகு கேது தொழில் விரிவாகமாக்கும். இந்த கிரக அமைப்பானது உங்கள் வாழ்வின் துயரங்களை விரட்டி இன்பங்களை பெருக்கப் போகிறது. இதுநாள் வரை கடன் சுமையில் தவித்த நீங்கள் இனி பலருக்கு கடன் கொடுக்கும் அளவுக்கு பொருளாதார ரீதியாக வலிமை பெறப் போகிறீர்கள். சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து பல மடங்கு உயரும். உங்கள் பெற்றோர்கள் உங்களை பார்த்து பெருமைப்படும் தருணம் உருவாகும். நம்பிக்கையுடன் நடைபோடுங்கள். வாழ்க்கை என்பது இன்பமும் துன்பமும் கலந்ததுதான். ஆனால் உங்கள் வாழ்வில் இதுவரை துன்பத்தின் பங்கு அதிகமாக இருந்திருக்கலாம். கவலைப்படாதீர்கள். இனி வரும் காலங்கள் இன்பம் மட்டுமே உங்கள் கதவை தட்டும். நடக்குமா நடக்காதா என்ற ஐயத்தை விட்டுவிட்டு முழு நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். உங்கள் வாழ்க்கை சொர்க்கமாக மாறுவதை உங்களால் உணர முடியும். வெற்றியை தரும் எளிய பரிகாரம். உங்கள் வாழ்வில் இன்னும் பல நன்மைகள் தடையின்றி நடக்கவும் கிரக கோளாறுகள் நீங்கவும் இந்த எளிய ஆன்மீக பரிகாரத்தை செய்து பாருங்கள். பரிகார முறை. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் உங்கள் இல்லத்திற்கு அருகில் உள்ள முருகப்பெருமான் ஆலயத்திற்கு செல்லுங்கள். அங்கு 6 நெய் தீபங்களை ஏற்றி உங்கள் மனக்குறைகளை அந்த செந்தில் ஆண்டவனிடம் ஒப்படைத்துவிட்டு வாருங்கள். இந்த வழிபாட்டை தொடர்ந்து செய்து வரும்போது உங்கள் வாழ்வில் இருக்கும் அனைத்து தடைகளும் காணல் நீராக கரையும். கவலைகளும் துன்பங்களும் உங்களை விட்டு விலகி ஓடும். முருகன் மட்டுமே உங்களுக்கு துணை. முருகப்பெருமானை இறுக பிடித்து வைத்து கொள்ளுங்கள். இனி வரும் காலம் உங்களுக்கு வசந்த காலமே. நல்லது மட்டுமே நடக்கப் போகுது. அந்த முருகனின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும். நன்மைகள் மட்டுமே பெருகட்டும். நன்றி, வணக்கம்.